போன கதையிலையுமே அக்பர் பீர்பாலை பற்றி பார்த்தோம். இப்பயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அக்பர் பீர்பாலில் நடந்த ஒரு சம்பவத்தை இப்பயும் பார்க்க போகிறோம். பக்கத்து நாட்டு ஒரு ராஜா வந்து அக்பர் பீர்பாலை பற்றி ரொம்ப பொறாமப்பட்டு ஒரு விஷயம் பண்ணார். அந்த விஷயத்தை என்ன விஷயம் பண்ணாருங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வெல்கம்ஸ் டு விஎன்ஸ் குட்டி ஸ்டோரி சீசன் 2. ஓகே, நம்ம இப்போ டைரெக்டாக கதைக்குள்ளே போகலாம். ஒரு பக்கத்து நாட்டு ஒரு ராஜா வந்து ஊர் ஃபுல்லாக என்ன பேசிக்கிறாங்கன்னா அப்படின்னு ஒரு அமைச்சர் வந்து சொல்கிறார். ஒரு அமைச்சர் வந்து பக்கத்து நாட்டு ராஜா கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த டெல்லியில் அக்பர் பீர்பால் சொல்லிட்டு 2 பேர் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க, அவங்களோட அரசவை வந்து ப்ரில்லியண்ட்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, அப்படி இப்படின்னு ரொம்ப அதை பற்றி எக்ஸ்ப்ரெஷன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு பக்கத்து நாட்டு அந்த ராஜா வந்து இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம், நம்ம நேரில் போய் பார்ப்போம், அப்போனா தான் நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாபாரி மாதிரி, பிஸ்னஸ் மேன் மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுட்டு குதிரை மேலே ஏறி உட்காந்து அவர் டெல்லிக்கு போகிறாரு. அக்பரை பார்க்கலாம், பீர்பாலை பார்க்கலாம், அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் வந்து ஒருத்தர் வந்து லிஃப்ட் கேட்டுக்கிட்டே இருக்கார். லிஃப்ட்டு கொடுங்க, டெல்லி வரைக்கும் போகணும், நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டுட்ருக்காரு. இந்த பக்கத்து நாட்டு ராஜா இல்லை, அதனால் யாராவது பார்த்துட்டா மக்களுக்கு உதவி பண்ணணும்னு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும்ல, அந்ததுனால அந்த குதிரையிலேருந்து அவர் கீழே இறங்கிட்டு நீங்கள் ஏறி உக்காந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்து டெல்லி வரைக்கும் இவர் நடந்து வந்தும் அவர் குதிரையில் வந்துட்டார். டெல்லி வந்துருச்சு, நீங்கள் இறங்கிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து நாட்டு ராஜா வந்து சொல்லும்போது அந்த லிஃப்ட் கேட்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஏன் குதிரை, நீ தான் இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து நாட்டு ராஜா கிட்ட வந்து இந்த லிஃப்ட் கேட்டவர் வந்து ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்தோன்னே அந்த கோட்டை வாசலில் இருக்கிற டெல்லி உள்ளே போயிட்டாங்க. அங்கே கோட்டை வாசலில் வந்து அந்த செக்யூரிட்டிஸ் 2-3 பேர் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்துட்டு இங்கே என்னடா பிரச்சனை பண்ணுறீங்க, சண்டை போடுறீங்க, வாங்கடா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ளே இழுத்துட்டு போயிடுறாங்க. அக்பர் முன்னாடி போய் நிப்பாட்டுறாங்க. மன்னா இதுதான் நடந்துச்சு அப்படின்னு நடந்த விஷயத்த வந்து நான் இதுதான் பார்த்தேன்னு செக்யூரிட்டிஸ் எல்லாமே அக்பர்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே அக்பர் யோசிச்சுட்டு, இது வந்து ஒரு வில்லங்கமான ஒரு விஷயமா இருக்குது, நம்ம இது பீர்பாலை வச்சு சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து பீர்பால் கிட்ட கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் சொல்லிடுறாரு. உடனே பீர்பால் வந்து பார்த்துட்டு அந்த லிஃப்ட் கேட்டவரில் முதல்ல நீங்கள் வாங்க, இங்கே வாங்க, இதில் எந்த குதிரை உங்கள் குதிரைன்னு சொல்லிவிட்டு அந்த குதிரையை அவங்க குதிரைக்குள்ளே நடுவில் நிற்க வச்சுட்டு சொன்னோன்னே அந்த ஆளுக்கு எதுவுமே தெரில, இந்த குதிரையா அந்த குதிரையான்னு தப்பாக சொல்லிட்டாரு. உடனே அவனை ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஜெயிலில் போட்டாங்க. உடனே இந்த ராஜா வந்து நிற்கிறார். நின்னோடனே நீங்கள் வாங்க, இதில் எது உங்கள் குதிரை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் கரெக்டாக போய் அந்த குதிரையை போய் பிடிச்சிட்றாரு. பிடிச்சோடனே அந்த குதிரையும் தலையை ஆட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டோட ஓகே இதுதான் இவரோட குதிரைன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாருன்னு பீர்பால். உடனே அந்த குதிரையில் இருக்கிற அந்த பின்னாடி உட்கார்ற அந்த சீட்டிங்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கும்போது இது ஏதோ ஒரு நாட்டோடைய குதிரை, நம்ம நாட்டு குதிரையே கிடையாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேறு நாட்டிலேருந்து இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சுற்றி உள்ளவங்களாம் கேட்குறாங்க. கேட்டோன்னே பீர்பாலுக்கு மட்டும் கரெக்டாக தெரிஞ்சிருச்சு, இது வந்து ராஜா உட்காரக்கூடிய ஒரு குதிரையில் வந்து இந்த மேலாப்பில் அந்த சீட்டிங் பொசிஷனில் ஒரு தழும்பு வந்து ஒன்று உண்டாயிருக்கும் குதிரைக்கு. ஸோ இதை பார்த்துட்டு பீர்பால் வந்து கரெக்டாக கேட்குறாரு, இது ஏதோ ஒரு அரண்மனையில் இருக்கிற ராஜாவுடைய குதிரை, அவங்க உட்காரதுக்கான சீட்டிங் போடும்போது அந்த தழும்பு வந்து அந்த குதிரை மேலே இருக்கும், அது இந்த குதிரையில் இருக்குது, நீ எங்கேருந்து திருடிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் வந்து டைரெக்டாக வந்து அந்த அரசரை பார்த்து கேட்டுட்டாரு. அந்த அரசருக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம ராஜாங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க, இவர் சும்மா நம்மளை போட்டு வாங்குறதுக்கு தான் இந்த மாதிரி வந்து பேசுகிறாரு கேட்குறாருங்கிறத தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சோடனே இந்த ராஜா வந்து இல்லை மன்னிச்சிருங்க, நான் வந்து பக்கத்து நாட்டு ராஜா, இந்த மாதிரி நான் வந்து அக்பர் பீர்பாலை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டது, எங்கள் மக்கள் வந்து உங்களை பற்றி பேசுகிறது வந்து நாங்கள் வந்து மனசுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் வச்சுருக்கோம், பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதை வந்து பார்க்குறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னு இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களோட பிரில்லியண்ட்டான மூளை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, யாருக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்குறீங்க, எதை சரியாக இது பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்ககிட்ட வந்து நிறையா கற்றுக்கிட்டேன், சூப்பர் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து நாட்டு ராஜா வந்து சொன்னோன்னே உடனே பீர்பால் வணங்குகிறேன் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு அக்பர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறார். அக்பர்கிட்ட கூட்டிகிட்டு போனோடனே நீங்கள் பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் ஃபுல்லாமே பேசுகிறாங்க, பக்கத்து நாட்டு என்னோட அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற எல்லா மக்களுமே பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அக்பருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகி அவருக்கு வந்து நல்ல ஒரு படை விருந்தெல்லாம் போட்டுட்டு பத்திரமா ஒரு ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கிறார். ஆக்சுவலாக வந்து
ஒரு நாடு, ஒரு அரசாங்கம் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அக்பர் அண்ட் பீர்பால் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. அடுத்தவங்கலாம் பொறாமப்படுற அளவுக்கு அக்பர் பீர்பால் வந்து வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இதே மாதிரி எல்லா நாடும், எல்லா மக்களும், எல்லா மினிஸ்டர்களும் அதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னொரு புது வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Bye for now. Hi, hello friends, this is Vignesh VN. Welcome to VN's Kutti Story Season 2.